தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கடந்த ஜூன் 29ஆம் தேதி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கினார். இந்நிலையில் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன்படி கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர், விற்பனை செய்வோர் ஆகியோர் மீது ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும், மேலும் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 20,547 கனஅடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடக அரசு காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே நீர் பற்றாக்குறை காரணமாக நீர் திறக்க முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து கபினி அணை நிரம்பியதால் காவிரி ஆற்றில் உபநீர் மட்டுமே திறக்கப்பட்டு வந்தது. அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை வரை 5,547 கன அடியாக இருந்த உபரிநீர் திறப்பு தற்போது 20,547 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக கபினி அணையின் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் குறித்த பாமக நிறுவனர் ராமதாஸின் பேச்சு சகஜமான ஒன்றுதான் என அமைச்சர் பொன்முடி கூறியிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி சான்றிதழை திமுகவின் அன்னியூர் சிவா அமைச்சர் பொன்முடி முன்னிலையில் பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளரை சந்தித்த பொன்முடி, ராமதாஸ் மீது தனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு என்றார். ஆனால் அவருக்கு கொள்கை கிடையாது என்று கூறிய பொன்முடி, பாமகவின் பணப்பட்டுவாடா புகார் அப்பட்டமான பொய் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு என்ற கருத்து உண்மையில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்ற நிலையில் சென்னையில் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக தனது முழு பலத்தை இழக்கும் என்றும், இடைத்தேர்தல் முடிவு வெற்றிக்கான குறியீடு அல்ல என்றும் கூறினார். தேர்தல் முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போதும் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு என்ற கருத்து உண்மையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். புராதன கலைகள் குறித்து இளைய தலைமுறைகள் அறிந்து கொள்ளும் விதமாய் சென்னை திருவான்மியூரில் உள்ள கலாக்ஷேத்ராவில் பாரம்பரிய கலைகளில் அழகியல் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. வாஸ்து வேத அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் முன்னாள் தொல்பொருள் துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்வில் தொல்பொருள் துறையினர், மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியைச் சேர்ந்த சிற்பிகள் மற்றும் கட்டடக் கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கத்தில் கோயில்களில் உள்ள சிற்பங்களின் அழகியல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டன. புராதன கலைகளினுடைய நோக்கம், அதில் அழகியல் குறித்த மிக நுட்பமான செய்திகள், இவைகள் அனைத்துமே நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு நாள் கருத்தரங்காக இன்று சென்னையிலே நடைபெற்றது. பாரம்பரிய கலைகளில் ஏஸ்தட்டிக் என்று சொல்லக்கூடிய அழகியல் எவ்வாறாக இருக்கிறது, இந்த கோவில் கட்டடங்களில், சிற்பங்களில் இந்த அழகியல் குறித்தான செய்திகளை எல்லாம் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரங்கள் மற்றும் இலக்கியங்கள் எல்லாம் எவ்வாறாக பேசுகின்றன, இந்த அழகியலை எவ்வாறாக இந்த சிற்பத்தில் முற்கால சிற்பிகள் எவ்வாறாக இந்த சிற்பங்களிலெல்லாம் இந்த அழகியலை எவ்வாறாக புகுத்தி இந்த நம்மளுடைய பாரத நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் எவ்வாறாக மிகப்பெரிய சிற்பங்களை எல்லாம்
இந்த சிற்பிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள், வாஸ்து சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன என்பதெல்லாம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு வரும் ஜூலை 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் கரூரைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரிடம் 7 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் விக்னேஷை பிடித்து விசாரணை செய்தபோது அவர் சவுக்கு சங்கரிடம் வேலை செய்து வந்ததாகவும் பணத்தை சவுக்கு சங்கரிடம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே 4 நாட்கள் போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணை முடிந்து மீண்டும் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கருக்கு வரும் ஜூலை 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட 53 லட்சம் மதிப்பிலான ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பரமக்குடி அருகே காந்திநகர் சோதனைச் சாவடியில் மதுவிலக்கு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சோதனைச் சாவடி அருகே இருவர் சந்தேகப்படும் வகையில் ஒரு கட்டைப்பை மற்றும் பேகை கைமாற்றி உள்ளனர். அப்போது இருவரையும் பிடித்து விசாரித்த போலீசார் அவர்களின் பைகளை சோதனை செய்தனர். அதில் 52,92,200 ரூபாய் பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. பணம் மற்றும் இருசக்கர வாகனங்களை கைப்பற்றிய போலீசார் ஹவாலா பணம் என தெரிவித்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப் பணிகளை தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். செம்மஞ்சேரி நுக்கம்பாளையம் சாலையை இணைக்கும் மேம்பால பணி, செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் தாழம்பூர் DLF சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளிட்டவற்றை சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், தென் சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். சென்னை தரமணியில் தனியார் IT நிறுவன வளாகத்தின் முன்பு வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர் விழுந்து வடமாநில பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை கொட்டிவாக்கம் குப்பத்தில் வசித்து வந்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரேணுகா தரமணியில் உள்ள IT நிறுவனத்தில் ஹவுஸ்கீப்பிங் வேலை செய்து வந்தார். வெள்ளிக்கிழமை இரவு பணி முடித்து வந்தவர் மீது 300 கிலோ எடை கொண்ட விளம்பர பேனர் விழுந்ததில் அவர் பரிதாபமாய் உயிரிழந்தார். காற்றின் காரணமாய் பேனர் விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டதாக விசாரணைக்கு பின் போலீசார் தெரிவித்தனர்.